அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நாள் ரொம்ப ஸ்பெஷலான ஒரு நாள். பிகாஸ் உலகத்தில் இருக்க எல்லா தமிழர்கள் மற்றும் எல்லாருமே இன்றைக்கி செலிப்ரேட் பண்ணுற ஒரு தினம். ஹாப்பி தீபாவளி எல்லாருக்குமே. ஸோ அந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சுட்டு இந்த ஒரு வீடியோ நான் ஆரம்பிக்கிறேன். அண்ட் நம்ம சூர்யா சாரோட அப்டேட் தான். கருப்பு படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் சிங்கிள் தான் பார்க்க போகிறோம். அந்த பாட்டோடைய பேர் வந்து காட் மாட். நம்ம சாய் அபியங்கர் அதுக்கப்புறம் கானா முத்து இவங்க 2 பேரும் சேர்ந்து பாடின ஒரு பாடல் நம்ம விஷ்ணு தேவனுடைய லிரிக்ஸில். அண்ட் சாய் அபியங்கரோட மியூசிக்லேயும் நம்ம சூர்யா அதுக்கப்புறம் வந்து த்ரிஷா இந்த மாதிரி பலர் நடித்த ஒரு படம் தான் இந்த கருப்பு. ஸோ இதுக்கு முன்னாடி ஜூலை 23 இந்த அப்டேட் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ இன்றைக்கி நல்லதுமா மறுபடியும் ஒரு புது அப்டேட் வந்திருக்காங்க. நம்ம ஆர்ஜே பாலாஜியோடைய இயக்கம். எப்படி இந்த பாட்டு இருக்க போதுன்னு தெரியலைங்க. ஸோ ஸ்ட்ரைட்டாக அந்த பாட்டில் பார்த்துட்டு வந்துடலாம். பார்த்ததுக்கப்புறம் இதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை பற்றி பேசலாம். பிகாஸ் இட்ஸ் காட் மாட் லிரிக்கல் வீடியோ எப்படின்றதெல்லாம் பார்த்தா தான் தெரியும். ஓகே, ரெடியா மக்களே? ஸோ இந்த தீபாவளியை இப்படி கொண்டாடலாம். ஓகே, ஸோ 3, 2, 1 and here we go. கண்ணாடி ஒவ்வொரு ஷாட் அவ்வளோ அழகாக இருக்குதுங்க. அமேசிங் கோரஸ். அப்படி ஒரு ஃபீல் தருதுங்க அந்த விஷயம். எங்க கருப்பு சமைச்சது வச்சிருக்காங்க. ஒவ்வொரு பிரேமையும் அது வேங்கர். கரப்சாமியோட பின்னாடி கண்டிப்பா இதெல்லாம் மெகா ஃபீஸ்ட்டுங்க. மியூசிக் பிளாஸ்டிங் சூன் இந்த தீபாவளி தான் ரிலீஸ் பண்ணுறதா இருந்துச்சு. பட் பண்ணலை. அது ஏன்றது தெரியல. அதான் சூர்யா சார் சொல்லியிருந்தாரு
இது என்ன பொங்கலா அதான் என்னமோ கேட்டிருந்தாருல ஒரு இன்டர்வியூவில் நான் பார்த்தேன். ஐ மீன் ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசுகிறாரு, இது படம் வர டைம் தான் வரும் அப்படின்னாரு. ஸோ வர்த்து தான். பாடல் ரொம்ப நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு 4 தான் பிளாஸ்டிங் தீபாவளி, இட்ஸ் பிளாஸ்டிங் கருப்பு காட் மோட் அந்த அளவுக்கு நல்லா இருந்துச்சு. பிகாஸ் சாயோடைய வாய்ஸ் மட்டும் இல்லை, அந்த லாஸ்ட் போர்ஷனாக இருக்கட்டும், இடையில வந்த மியூசிக்காக இருக்கட்டும், அதோட சூர்யா சார் ஒவ்வொரு ஃப்ரேமும் அழகாக செதுக்கியிருக்காதுங்க. அந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது, அந்த வடிவமைப்பே ரொம்ப நல்லா இருக்குது. ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் ஒரு விஷயமா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து கூட அப்படி வச்சுக்கலாம், ஒரு கேலரி ஸ்டோவ் பண்ணி வச்சுக்கிற அளவுக்கு அவரோட ஷார்ட்ஸ் இருக்குது. அவ்வளோ நல்லா இருந்துச்சு அவரோட ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ், அந்த சிரிப்பாக இருக்கட்டும். அண்ட் பின்னாடி கருப்புசாமி, முன்னாடி வந்து சூர்யா சார் அந்த அருவாலை வச்சுக்கிட்டு இருக்கிறது, அந்த சீனாக இருக்கட்டும். இட் வாஸ் அன் ஹோல்சம் சாங், ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு தெரிஞ்ச இந்த படம் வந்து சூர்யா சார் கண்டிப்பாக ஒரு கம்பேக்காக இருக்கும். பிகாஸ் கங்குவா இட் வாஸ் லைக் டிசாஸ்டர். ஸோ இந்த படம் நான் எதிர்பார்க்குறேன். அது ஏன்னா பிகாஸ் நம்ம ஆர்ஜேபி இதில் வந்து ஒரு மெயின் ரோல் அவர் தான், இந்த டிரெக்டரே இவர் தானே. ஸோ அவர்கிட்ட கையில் தான் எல்லாமே இருக்குது. பாட்டே நல்லா இருக்குது. அது சாயபிங்கர் சொல்ல வேணும், நான் அதை பேங்காக இருக்கேன். எல்லா பாட்டும் தந்தவர். இப்போ இந்த மாதிரி ஒரு பாட்டில் தந்திருக்காரு, காட் மாட். அந்த மாடலே அப்படி அந்த பீட்டும் கூட ஸ்டைலிஷான ஒரு பீட்டோட சேர்ந்து ஒரு சாமி பாட்டு கேட்ட வேண்டியிருக்கும். அந்த மாதிரி இருந்துச்சு. கேட்கும்போது ரொம்ப ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங். அந்த டான்ஸாக இருக்கட்டும், எனக்கு அந்த அவுட்ஃபிட் கூட பிடிச்சிருந்துச்சு. பிகாஸ் கருப்பு சாமி அப்படின்றது அது ஒரு விதமான ஒரு இது. ஸோ அவரை பற்றி வரும்போது ஒரு ஒரு அதை சொல்லி புரிய வைக்க முடியாதுங்க. ஒரு விதமான கூஸ் பம்ப்ஸும் இருக்குது, ஒரு விதமான ஒரு சந்தோஷம், ஒரு ஆர்வம், ஒரு புத்துணர்ச்சி, இந்த மாதிரி வார்த்தைகள் தான் வருது. பாட்டப்படுது எனக்கு இருந்துச்சு எங்கே கருப்பு சாமி அதான். அண்ட் அதுலேயே ராகுக்கு எது ராங்கு காட்டாது. அதான் சிம்பிளாக அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு டங்கிலீஷ் லிரிக்ஸில் அது விஷ்ணுதேவன் தெரிஞ்சிருக்கும். ஸோ அவரை தான் அனிருத்தர் பல சாங்ஸ் ஒர்க் பண்ணியிருக்காரு, தெரிஞ்சிருக்கும். அண்ட் அவர் தான் இந்த பாட்டை எழுதியிருந்தார். அண்ட் நான் எதிர்பார்த்ததை விட சீரியஸாகவே நல்லா இருக்குதுங்க. அன்எக்ஸ்பெக்டட்லி இட்ஸ் நைஸ். ஏன்னா சூர்யாவுக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு நான் லாஸ்ட்டாக இந்த மாதிரி ஒரு ரேஞ்சில் நான் சொல்லி இப்படியான பாடலில் டான்ஸ் ஆடி பார்த்ததுன்னா இட்ஸ் எதற்கும் துணிந்தவன் நினைக்கிறேன். அந்த சாங் எனக்கு ஞாபகம், டிமான் சாரோடைய சாங் ஒன்று வரும். ஸோ அதில் வந்து அவர் பேட்டி இந்த மாதிரி இதெல்லாம் கிராமத்து ஸ்டைலில் ஆடுவார், ஒரு ரூரல் அந்த ஒரு ஃபீல் இருக்கும். பட் அதெல்லாம் தாண்டி இது வந்து ஒரு ஃபுல் அண்ட் ஃபுல் சாமியோடைய பக்தியை வச்சு பேஸ் பண்ணாமல் நம்ம சூர்யா சாருக்கு ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு சாங்கு க்ரியேட் பண்ணி கொடுத்துருக்காரு சாயபங்கர். அண்ட் கானாமுத்து அவருக்கு நான் க்ரெடிட் கொடுங்க, அவரோட பேர் கூட போட்டிருக்கலுங்க, ஐ டோன்ட் நோ வை, பட் அவருக்கு இந்த க்ரெடிட் கொடுத்தாங்க. பிகாஸ் அவரும் பேக்கிங் இன்னும் பாடியிருந்தாங்க. அண்ட் இன்னொரு பக்கம் வந்து இந்தியன் நினைக்கிற குரல் டீம் நினைக்கிறேன், அவங்க தான் இந்த கோரஸ் பாடியிருப்பாங்க. பஷ்கர் எஸ்எம்பிள் அவங்க தான் பாடியிருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் நம்ம வாழ்த்துக்கள் தெரிவிச்சோம். த ஹோல் டீம் ஹஸ் டன் வெரி குட் ஜாப். அண்ட் ஒவ்வொரு விஷயமும் பார்க்கும்போது மெய்ஸ் இழுக்க வச்சுருச்சிங்க. அந்த சந்தோஷம் நல்லா இருக்குது பார்க்கும்போதே. ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மைண்ட் செட் வந்து அப்படியே க்ரியேட் பண்ணுது அந்த ஒரு இதுக்கு. இன்றைக்கி தீபாவளி நாள் அதுமா. ஸோ ரொம்ப சந்தோஷம். இன்றைக்கி ஒரு சிங்கலை பார்த்து முடிச்சிட்டோம். நான் நினச்சிக்கிட்டேன் இன்றைக்கி இது வராதோ, இது சிங்கல் எதுவும் வராமல் இருக்குமோன்ற ஒரு சந்தேகம் தான் இருந்துச்சு. பட் சீக்கிரமாக ரிலீஸ் பண்ணிட்டாங்க, எல்லாம் நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அண்டு நானும் இந்த பாடலை பார்த்துக்கப்புறம் பல விஷயங்கள் நான் என் பக்கத்தில் சொன்னது மாதிரி உங்கள் கருத்துக்கள் இருக்கும்ல, கீழே கமெண்ட்டில் சொல்லிவிட்டுருங்க, அதை நான் பார்த்து தெரிஞ்சுப்பேன். அண்டு இன்றைக்கி தீபாவளி எல்லாருக்கும் எப்படி போகுது அப்படின்னு சேர்த்து கீழே கமெண்ட்டில் சொல்லி விட்டுருக்கேன். அண்ட் ஒன்ஸ் அகேன் எல்லாருக்கும் இனிய தீபாவளி தின நல்வாழ்த்துக்கள் அவ்வளோ பேருக்குமே. அண்ட் தட்ஸ் இட்டுங்க, இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன். அண்ட் வீடியோ சப்ஸ்கிரைப் வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் என்ன பண்ணணும்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி நல்ல நாளில் பண்ணிங்கன்னா இன்னும் மென்மேலும் வளரலாம். ஸோ இந்த மாதிரி நல்ல விஷயங்களை பண்ணால் ரொம்ப சந்தோஷம். தட்ஸ் இட். இந்த வீடியோ முடிச்சுக்கிட்டு அடுத்த எந்த ஒரு வீடியோக்கு நான் வந்து ரியாக்ட் பண்ணி எடுத்து பேசுகிற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணி சொல்லலாம். ஸோ கண்டிப்பாக எடுத்து நான் பண்ணுவேன். இன்கேஸ் நானே மிஸ் பண்ணாலும் நான் கண்டிப்பாக எடுத்து பண்ணுவேன். அண்ட் அவ்வளோதான், இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஸோ திஸ் இஸ் சிம்பிளி சைனிங் ஆஃப் ஃப்ரம் ஹியர். ஸ்டே டியூன். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.